இன்றைக்கி Thursday மார்னிங் 7:30 தான் எழுந்திரிச்சேன். எப்போவுமே நார்மல் அந்த டைம் தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு அத்தை எண்ணெய் வச்சு வெயிலில் காட்டியிருந்தாங்க. ஸோ பால் குடிச்சிட்டு கிச்சனில் போய் பார்த்தா அத்தையே வந்து பாத்திரம் கழுவி வச்சுருந்தாங்க, சாப்பாட்டுக்கு உலை வச்சுருந்தாங்க. புதினா சட்னிக்கிறதுனால நான் புதினா வந்து அஞ்சு கொடுத்துட்டு, அப்புறம் வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு பெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு, சமைச்சதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு, அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு, பாப்பா துணியெல்லாம் இருந்துச்சு எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஜூஸ் குடித்தேன். ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சாச்சு. பாப்பாவை வந்து நான் பாப்பா ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போதே பாப்பாவை குளிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு ரெகுலராக வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம பாப்பாவை குளிப்பாட்டுவாங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து நம்ம ஆள் வச்சு தான் குளிப்பாட்டுறோம். ஸோ நல்லா நீவி விட்டு எல்லாம் நல்லா நீட்டாக குளிப்பாட்டி கொடுப்பாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவையும் வந்து தூங்க வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பா இப்போ தூங்கும்போதே ஒரு 3 ஹவர்ஸ் பக்கம் தூங்குவா. ஸோ அந்த டைமில் தான் நானும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். டின்னர் வந்து வெளியே வாங்கியிருந்தோம். ஸோ பரோட்டா சாப்பிட்டு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.